ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது யூடியூபர்ஸ் வந்து ஒரு யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதனால யூடியூப் ஆரம்பிக்கிறோம், யூடியூப்பில் வந்து எப்படி நம்ம வந்து வீடியோஸ் போட போகிறோம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம முடிவு பண்ணிட்டு தான் வரணும். அதாவது எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க சேனல், அதனால் நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டக்குன்னு வந்து யூடியூப்பில் விழுந்துடக்கூடாது. ஏன்னா விழுந்துட்டு நம்ம எதுக்காக யூடியூப் வாரோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வாரோம். இப்போ அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி தான் நம்ம போடணும் யூடியூப்பில். இப்போ நம்ம எதை பற்றி போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். என்ன மாதிரி சும்மா நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூடியூப் வந்தேனே தெரியல. எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி நான் ஆரம்பிக்கலை. சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முகம் காட்டலை. அதுக்கப்புறம் என்ன சொல்ல, வீட்டில் உள்ள லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், அந்த மாதிரி சமையல் வீடியோஸ், பூஜை வீடியோஸ், அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் சும்மா வளவளன்னு போட ஆரம்பித்தேன். ஆனால் சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ் மூலமாக வர ஆரம்பித்தாங்க. ஷார்ட்ஸு, லாங் வீடியோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டேன். ஆனால் என்ன, ஷார்ட்ஸில் உள்ள வாட்ச் ஹவர் வந்து நமக்கு வாட்ச் ஹவருக்கு ஆட் ஆகாது. இப்போது ஒரு ஒரு யூடியூப்பர் வந்து சம்பளம் வாங்கணும்னா 4000 வாட்ச் ஹவர் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை ஷார்ட்ஸில் வந்து 3 மில்லியன் வியூஸ் ஏதோ வரணும். நம்ம ஷார்ட்ஸ் வந்து போடதா இருந்தால் சரியான ஒரு தரமான கண்டென்ட் போடணும் ஷார்ட்ஸுக்கு. அதாவது இப்போது பைலட் பவி சேனல், அது வந்து ஒரு ஐயமாத்த சேனல் தான். அவங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பவி ஆம்லேட் போட்டு கொண்டு வா அப்படின்னோன்னு அவர் தலையிலேயே முட்டையை உடைக்கிறாரு. அந்த எதிர்பாராத சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் தான் ஷார்ட்ஸ் வந்து போகும். இல்லை அவங்க வந்து நல்ல ரீச் ஆனவங்க ஏதாவது ஒரு வீடியோ போடுறாங்க ஷார்ட்ஸ்லனா அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப வைரலாகி போகும். ஆனால் நார்மலாக நம்ம போடும்போதெல்லாம் ஷார்ட்ஸ் வந்து போகவே செய்யாது. அதே இது லாங் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு தரமான கண்டென்ட் நமக்கு இருக்கணும். கண்டென்ட்னா இப்போது எனக்கு தெரிஞ்ச 4 பேர் மட்டும் பார்ப்பாங்க அந்த மாதிரி கண்டென்ட் இல்லை. எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி மக்கள் பார்த்த உடனே கிளிக் பண்ணணும். அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்த உடனே கிளிக் பண்ணணும்னு தோணணும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாமே இருந்தால் தான் ஒரு வீடியோஸ் வந்து போகும். ஒரு வீடியோஸ் நம்ம போட்டதுமே பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் எப்படிப்பட்டதுன்னு யூடியூப்பே சர்ச் பண்ணிடுது. யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே இது எந்த மாதிரி போகுது, ஒரு 10 வருட்ட காட்டும். 10 வரல எத்தனை பேர் இதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருட்ட காட்டும். 100 வரல எத்தனை பேர் பார்த்து இதை கிளிக் பண்ணுறாங்க. 100 வரல ஒரு 20 பேர் 30 பேர் பார்த்து கிளிக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் பார்த்துட்டாங்கன்னா கூட இதை ஒரு 200 வருட்ட காட்டுறது, 10,000 வருட்ட காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போது நம்ம தரமான கண்டென்ட் போட்டால் தான் மக்கள்கிட்ட வந்து இந்த யூடியூப் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அது இப்போது நல்லாவே எனக்கு இப்போ தான் புரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சும்மா ஏனோ தானோ ஏதோ ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அது வந்து ஷார்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு 1000 வியூஸ், 2000 வியூஸ், சிலது வந்து 5000 வியூஸ், ரொம்ப இதுன்னா ஒரு 10,000 வியூஸ் அந்த மாதிரி போகும். அதில் வந்து ஷார்ட்ஸ்லலாம் மேக்ஸிமம் நம்ம வந்து 3 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி கொண்டு வரவே முடியாது. நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ச் ஹவர் கண்டிப்பாக 4000 வாட்ச் ஹவர் இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டோம். ஆனால் 4000 வாட்ச் ஹவர் கொண்டு வர்றதுக்கு ஒன்றில் தொடர்ந்து லாங் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை லைவ் போட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய டெக் சேனல் அதை தான் சொல்கிறாங்க, லைவ் போட்டுக்கிட்டே இருக்கணும். லைவில் உள்ள வாட்ச் ஹவரும் வந்து நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸில் கண்டிப்பாக ஆட் ஆயிரும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இதில் பணம் வாங்க முடியும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் வாங்கவே முடியாது. ஏன் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. சும்மா போட்டுகிட்டே இருந்தாங்க. ஏதோ வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க, லாங் வீடியோ எப்போவாது ஒருக்கா போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காப்பி ரைட்டு அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வந்து சேனலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. எனக்குமே ஒரு தடவை சேனல் வந்து போய் திருப்பி தான் அந்த சேனலை வந்து நான் யூடியூப்புக்கு மெசேஜ்லாம் பண்ணி சேனல் வந்து எனக்கு திரும்ப கிடச்சிது. அதனால் எப்போவுமே யூடியூப்பில் நம்ம வந்து ஒரு வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், டே பை டே வந்து நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ வந்து புதுசாக நம்ம என்னெல்லாம் நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ், நம்மளோட கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டே பை டே நம்மளே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், இல்லை அது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போடாமையும் இருக்கக்கூடாது. தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கணும். 2 நாளைக்கு ஒரு நாள்னாலும் ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி இல்லை வீடியோ போடலாம்.
யூடியூப் நம்மளே வந்து பார்த்து வச்சுக்கோம். இவ வந்து எத்தனை நாள் வீடியோ போடுவா, வாரத்தில் போனால் ஒரு 3 நாள் போடுவா, இல்லைன்னா வந்து டெய்லி போடக்கூடியவங்க இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி அந்த வியூஸை கொண்டு போகணும், நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் யூடியூப்பே நமக்கு வந்து வியூஸ் வாங்கி தருது. அதே இது நம்ம போடக்கூடிய கண்டென்ட் சரியில்லை அப்படின்னா, உங்களோட கண்டென்ட் வந்து இது சரியில்லை அப்படிங்கிறது அது யூடியூப்பே காமிச்சிருது. இல்லைன்னா நல்ல வீடியோஸ்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பே நமக்கு வியூஸ் வாங்கி தரும். அதில் வாட்ச் ஹவர் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆட் ஆகும். அதனால பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த சேனல் ஆரம்பிக்க போகிறோம், எதை பற்றி போட போகிறோம், அந்த மாதிரி சரியான ஒரு அப்டேட் நமக்கு இருந்தால் தான் இதுக்குள்ளே வரணும். இல்லைன்னா ஏனோ தானோன்னு மனசில் என்ன மாதிரி நினச்சிட்டு வந்தீங்கன்னா யூடியூப்பில் எதுவுமே சாதிக்க முடியாது. நானும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து போட்டு நம்மளும் வந்து நம்ம சேனலை வளர்த்து கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் முடியலை. அதனால தான் நான் இதை பற்றி இன்றைக்கி வீடியோஸில் பேசுகிறேன். அதனால புது யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்றில் முடிவு பண்ணிக்கோங்க, எதை பற்றி சேனல் ஆரம்பிக்க போகிறோம், கண்டென்ட் எப்படி போட போகிறோம். அதே இது லாங் வீடியோ போட போகிறோமா, இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ போட போகிறோமா. லாங் வீடியோ போட்டால் தான் நம்ம வந்து சீக்கிரம் வந்து இதில் வாட்ச் ஹவர் கொண்டு வர முடியும். இல்லை ஷார்ட்ஸில் வந்து நம்ம தரமான ஷார்ட்ஸ் போடுவோம், இல்லை வைரலாக்கக்கூடிய ஷார்ட்ஸ் போடுவோம் அப்படின்னா மட்டும் நம்ம ஷார்ட்ஸ் போடணும். அப்போ தான் யூடியூப்பில் சாதிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.